ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு அளந்து எப்படி கரெக்டாக நம்ம ப்ளவுஸில் மார்க் பண்ணி ரொம்ப பெர்ஃபெக்டாக கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்காண்டி சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு லைனிங் ப்ளவுஸ். ஃபஸ்ட்டு லைனிங் பீஸ் நம்ம கட் பண்ணிக்கலாம். லைனிங் பீஸ் எடுக்கும்போது 2 பக்கம் நல்விளிம்பு இருக்கும். நீங்கள் ஒரு பக்கம் நல்விளிம்பை உங்கள் முன்னாடி மடிப்பு பாகம் வர மாதிரி வச்சு முன்னாடி மடக்கி போடுங்க. சரிங்களா? உங்கள் பக்கமாக மடிப்பு பாகம் இருக்கணும், உங்களுடைய முன் பாகமாக அதை மடித்து போடுங்க. இந்த அடிப்பாகத்தில் அதாவது எப்படி சொல்கிறது, அதை கிராஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கேலை இந்த மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி கிராஸ் அதில் தெரிஞ்சுதுன்னா நீங்கள் அதை கட் பண்ணி தூரம் நகட்டி வச்சுருங்க. அப்படி இல்லை, இந்த கிளாத்தில் கிராஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நான் இதுக்கு மேலே மார்க் பண்ண நான் போகிறேன். சரியா? இப்போது நீங்கள் எதையுமே அளக்க வேண்டாம், ஆனால் 1.5 இன்ச்சு நீங்கள் குறிச்சிடுங்க. எதையுமே அளந்து நம்ம இதை குறிக்கல. 1.5 இன்ச்சு பேக் சைடு முதுகு பட்டி மடிக்கிறதுக்காக நம்ம இதை விட்டுருக்கோம். சரிங்களா? இப்போ 1.5 இன்ச்சு விட்டாச்சு. நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே குறிச்சிட்டு வாங்க. கிளாத்து டேப் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வீடியோவும் ஆன் பண்ணி விட்டுட்டு இந்த மார்க் பண்ண ஆரம்பிங்க. கீழே 1.5 இன்ச்சு விட்டாச்சு. பொறுத்து பாகம் நம்ம பக்கமாக இருக்குது. புரிஞ்சுதா? திரும்பி இனிமேல் அளவு ப்ளவுஸ் எடுத்து போடுங்க. நான் காமிக்கிறது மாதிரி சென்டர் ஷோல்டரில் பிடிங்க. கீழே டக்கு, அதில் ஒரு முதுகு டக்கு போட்டிருப்பாங்கல்ல, அந்த டக்கை பிடிங்க, நீளம் வளர்க்குறதுக்காக. இப்போ அளந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரியும் 11.75 இருக்குது. 11.75 நம்ம வச்சுருக்கோம். 2 பக்கமாக, ஒரு பக்கம் மார்க் பண்ணி அடுத்த பக்கமும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அப்படின்னா உங்களோட ஸ்கேல் நீங்கள் மார்க் அதுக்கப்புறம் கோடு போடும்போது உங்கள் கோடு கிராஸில் விழாது. 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம ஷோல்டருக்காக கொடுக்கணும் கண்டிப்பாக. கீழே பட்டிக்காக மட்டும் நம்ம விட்டுருக்கோம். மேலே 11.75 நீளம், 1/2 இன்ச்சு ஷோல்டர் அடிக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா. தெரியுதா உங்களுக்கு? நீங்கள் இப்படி 2 பக்கம் மார்க் பண்ணாமல் விட்டிங்கன்னா சரிச்சு தான் கோடு போடுவீங்க. அதனால் 2 பக்கம் மார்க் பண்ணி இப்போ நான் கோடு போட்டுக்கிட்டேன். இப்போது நீளம் நம்ம அளக்க வேண்டியது, நீளத்தோட ப்ராசஸ் முடிஞ்சுது. இனி அடுத்தது பாடி ரவுண்ட். இந்த பாடி ரவுண்டை நான் எப்படி அளக்குறதுன்னு ரொம்ப தெளிவாக உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். இந்த பாடி ரவுண்டை நம்ம ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க, மொபைலில் கொஞ்சம் சரித்து வச்சு பாருங்கள், உங்களுக்கு கிளியராக இருக்கும். இப்போது இந்த கீழே கிளாத் நம்ம மடித்து போட்டிருக்கோம்ல, அது மேலே ஒரு கிரிப்புக்காக வச்சுக்கோங்க. ஏன்னா அது நேராக இருக்கிறதுனால உங்களுடைய இடுப்பு பகுதி நேராக இருக்குதான்னு உங்களால் செக் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சாதாரணமாக வச்சிங்கன்னா இடுப்பு உள்நோக்கி வளைஞ்சலாம் இருந்துன்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? இப்போ ஒரு நேரான கோடு இருக்க இடத்துலையோ இல்லாட்டி ஒரு ஸ்கேலை வச்சோ நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க. இடுப்பு நேராக இருந்துச்சுன்னா உங்களோட பாடி ரவுண்டில் எந்த மிஸ்டேக்கும் வராது. பார்த்தீங்களா? கீழே விரிய விரிய மேலே கழுத்து விரிஞ்சிட்டே போகும், பாடி ரவுண்டு அதிகப்பட்டுகிட்டே போகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீழே கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுக்கிட்டு மேலே இருக்க கிளாத்தை தேய்ச்சி விடுங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு கழுத்து கரெக்டான ஷேப்பில் உட்காரும். கழுத்து கரெக்டான ஷேப்பில் உட்காந்துச்சுன்னா உங்களுடைய பாடி ரவுண்டு மிஸ் ஆகாது, கூடவும் செய்யாது குறையவும் செய்யாது. நம்ம இப்போ வச்சுக்கலாமா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களோட ஹிப் அளவை நேராக வச்சு நான் காமிக்கிற மாதிரி கிளாத்தை, அதாவது மேலே இருக்க ப்ளவுஸை நீங்கள் தேய்ச்சி விடுங்க, இழுக்காதீங்க. நீங்கள் தேய்க்கும்போது கொஞ்சம் சரிஞ்செலாம் நீங்கள் கண்டிப்பாக அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியுதா, கழுத்து விரியாமல் கரெக்டான அளவில் கொடுத்துருக்கு. இப்போது நீங்கள் உங்களுக்கு ஒரு பக்க ஆம் ரவுண்டில் வச்சு இன்னொரு பக்கம் ஆம் ரவுண்டை நீங்கள் கொண்டு வரணும். தெரியுதா உங்களுக்கு? இடையில இருக்க சுருக்கங்களை நீங்கள் நீவி விட்டுக்கோங்க. மேலே தான் இழுக்க வேண்டாம், கீழே அந்த கழுத்து பக்கம் இருக்க சுருக்கத்தெல்லாம் நீங்கள் இழுத்து விட்டுருங்க. தெரியுதா உங்களுக்கு நான் எப்படி இழுத்து விடுறேன்ட்டு? கவனமாக பாருங்கள். ரொம்ப முக்கியமான பகுதி இதில் நம்ம ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறோன்னா. இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியுதா, முதல்ல 18 இன்ச்சு தான் இருந்தது நான் கொண்டு வச்சு காமிக்கும்போது. இப்போது 19 இன்ச்சு. 1 இன்ச்சு ப்ளவுஸ் ரொம்ப டைட் கொடுக்கும், சேராது. 19 இன்ச்சு இருக்குது பேக் சைடு மட்டும். நான் சொல்கிற மெத்தடில் உங்களுக்கு பேக் சைடு அளவு இருந்தாலே போதுமானது. உங்களுடைய ப்ளவுஸு பக்கா ஃபிட்டிங்கோட கொடுக்க முடியும். இப்போ 19 இன்ச்சை நீங்கள் இப்படி டேப்பை 2ஆக மடிச்சுக்கோங்க. பார்த்தீங்களா? டேப்பை இப்படி 2ஆக மடித்து எடுத்துக்கோங்க. நம்ம மடித்து எடுத்த டேப்பை மடித்து அப்படியே வைக்க போகிறோம். நறுக்கா அவங்களுக்கு குழம்பாது. இப்போது உங்கள் அந்த பொறுத்து பாகத்திலேருந்து ஆப்போசிட் பக்கமாக நீங்கள் வைங்க. வச்சிட்டோமா?
உங்களுக்கு பார்த்தா தெரியுதா? மார்க் பண்ணியாச்சு. இதை நீங்கள் நீல கோடாக்கி விட்டுடலாம். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், 19 பாதி 9.5 வச்சோம்னா அதுக்கு அங்கிட்டு 1.5 இன்ச்சு வந்து நம்ம ஸ்டிச்சிங்க்காக விடணும். இதில் 1.25 தான் இருக்குது. நம்மளுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். அந்த பாடி சுற்றளவு எனக்கு 1.5 இன்ச்சு வேணும், இல்லை எனக்கு 1.25 வைப்பாங்க. சில பொம்பளை பிள்ளைங்கள்லாம் 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு வைக்கிறவங்கலாம் இருக்கீங்க. ஏன்னா பின்னாடி அதை பிரித்து விடுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. சில பேர் 1 இன்ச்சு வைக்கிறவங்களும் இருக்கீங்க. உங்களுக்கு எக்ஸஸாக எவ்வளவு தேவையோ அதுக்கு ஏற்றவாறு இந்த ப்ளவுஸை அந்த கிளாத்தை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ 9.5 இன்ச்சு வச்சாச்சு. இனி பாக்ஸ் போட்டு விட்டுலாம். எப்படின்னா நீளம் குறிச்சாச்சு. இனி பாடி ரவுண்ட் போட்டாலே அது பாக்ஸ் தானே கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ உங்களுக்கு புரியுதா? இப்போ போட்டாச்சு, பாடி ரவுண்ட் கொடுத்தாச்சு, 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டாச்சு. இப்போ உங்கள் முன்னாடி ஒரு பாக்ஸ் இருக்குது. இனி கழுத்தோட பாக்ஸையும் ஆம் ரவுண்டையும் வரைய போகிறோம். அவ்வளோதான். அதுக்கு முதல்ல பின் கழுத்தை நம்ம குறிக்கணும். உங்களுடைய நீளம் ரொம்ப கரெக்டாக நீங்கள் அளந்துருந்தீங்கன்னா பின் கழுத்தை நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு எதுவுமே நீங்கள் அளக்க வேண்டாம். பின்னாடி அந்த முதுகு இருக்குது இல்லையா, முதுகுக்கு நம்ம எவ்வளோ வச்சுருக்கோம் கிளாத்து, அதை அளந்துக்கலாம். நம்ம காமிக்கிற மாதிரி தான் இப்படி மடக்கி போட்டுக்கோங்க. அளவு ப்ளவுஸை மடக்கி போட்டுக்கோங்க 4. இப்போ மடக்கி போட்டு அதோட முதுகில் நம்ம வந்து எடுக்கணும். புரியுதா? அது எவ்வளோ எடுத்துருக்கோன்னு தெரியுதா? 4.25 இருந்தது. 1/4 இன்ச்சு கூட்டினா போதும். 1/2 இன்ச்சுலாம் கூட்ட வேண்டாம். 1/4 இன்ச்சு அளவுக்கு தான் நம்ம கழுத்தடிப்போம். 1/4 இன்ச்சு கூட்டுங்க, கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னொருக்கா காமிக்கிறேன் பாருங்கள். இது தெரியல, பின்னாடி நவுண்டு போகுதுன்னு நினைக்கிறேன். தெரியுதா? அந்த கேப், முதுகு கேப்பை மட்டும் மலர்ந்து 4.25 இருக்குது. 4.5 வச்சுக்கோங்க. சரிங்களா? இனி கழுத்து கொஞ்சம் ஒரு மாதிரிப்பட்ட நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சிங்கன்னா அதை அளக்கிறதே இல்லை, ஒரு ப்ளவுஸை பார்த்தோன்னே இவ்வளோ வச்சுக்கலான்லாம். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நெக்கை நான் காமிக்கிறேன்ல இந்த மெத்தடில் குறிங்க. உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் என்கிட்ட கேளுங்க கமெண்ட்டில். நான் இதை தனியாக இந்த கழுத்து குறிக்கிறதுக்கு நான் போடுறேன். எப்படி ப்ளவுஸாக இருந்தாலும் எவ்வளோ ஆழமான கழுத்து, குட்டி கழுத்து, அந்த இப்படி மெத்தடில் நீங்கள் போட்டிங்கன்னா அவங்களுக்கு கழுத்து நீங்கள் தச்சு கொடுக்குற ப்ளவுஸ் வந்து கழுத்தில் மிஸ்டேக் வரவே செய்யாது. நீங்கள் இப்படி போட்டுக்கோங்க. கீழே வி வர்ற மாதிரி நான் காமிக்கிறேன் இல்லையா, அந்த முதுகில் வி வர்ற மாதிரி வச்சு தேய்ச்சி விட்டிங்கன்னா ப்ளவுஸ் ஒரு இடத்துல போய் நிற்கும். கழுத்து பகுதியில் அந்த இடத்துல நான் காமிக்கிற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டரை நான் இப்படி மார்க் பண்ணிப்பேன், ஆனால் உங்களுக்கு நான் ஈஸியாக சொல்லித்தரேன். இப்போது நெக்கை மார்க் பண்ணிட்டோமா? இது வந்து அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு 2.5 இன்ச் இருக்குது. இனி நம்ம ஸ்டிச்சிங்க்காக 1/4 இன்ச் தான். கழுத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக 1/4 இன்ச் தான், மறக்காதீங்க. இனி இறக்கம் வந்து 7.25 இருக்குது. 7.25 இருக்க ப்ளவுஸுக்கு 2.25 நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் இப்படி தான் இருக்கும். சரிங்களா? 2.25 இன்ச்சு இப்போ கழுத்தை நீங்கள் பாக்ஸ் போட்டுக்கலாம். இன்னொரு விஷயம், அதே 2.25 நீங்கள் ரவுண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப குறுகலாக வரும். அதுக்காக ஒரு 3 பாயிண்ட் அளவுக்கு நான் அதிகப்படுத்திருக்கேன். 1/2 இன்ச்சு கூட எடுக்கலாம், 1/2 இன்ச்சு வரைக்கும் எடுத்துக்கலாம். எடுத்து நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி கொஞ்சம் சரிவாக அந்த பாக்ஸை அதிகப்படுத்துங்க. சரிவாக மேலே வந்து 2.25க்கு கூட ஒரு பாயிண்ட் கூட போகக்கூடாது. இப்போ ரவுண்டு எப்படி வருதுன்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரி நீங்கள் இந்த ரவுண்டை போட்டுக்கோங்க. கண்டிப்பாக இது எல்லா ப்ளவுஸுக்குமே சூட் ஆகும். இவங்களுக்கு அவங்களுக்குலாம் இல்லை. இனி ஷோல்டர் அளந்துக்கோங்க. 2 இன்ச் இருக்குது ஷோல்டர். சரிங்களா? கழுத்துக்கு என்ன சொல்லியிருக்கேன்? 1/4 இன்ச்சு. நம்ம கை பொருத்துவோம் இல்லையா, அதுக்கு 1/2 இன்ச். அப்போ சேர்த்து எத்தனை? 3/4 இன்ச். அப்போது 2 + 3/4 2.25 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணணும். சரிங்களா? நான் குறிச்சேன்ல முன்னாடி, அதுவுமே இதுக்கு கரெக்டாக வரும். பார்த்தீங்க தானே? இனி ஆம் ரவுண்டை மேலே ஷோல்டர் மார்க் பண்ணிட்டோம். இனி இந்த ஆம் ரவுண்டை நம்ம மார்க் பண்ணுறதுக்கு அக்குளோட இறக்கம் வந்து அளக்கணும். நான் காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியுதா? அந்த ஆம் ரவுண்ட் பகுதியில் கீழே அக்குளோட உயரத்தை அளந்துக்கோங்க. நான் காமிக்கிற மாதிரி ஆம் பாயிண்ட்லேருந்து கீழே ப்ளவுஸோட எண்டு வரைக்கும் நீங்கள் அளந்துக்கோங்க. 6.5 இன்ச் இருக்குது. அந்த 6.5 இன்ச்சை நம்ம அப்படியே வச்சாச்சு. வச்சுட்டு நம்ம வந்து இனி கை பொறுத்துறதுக்காக 1/2 இன்ச் சேர்த்து விட்டுக்கலாம். இப்போது நம்ம இதை பாக்ஸ் போட்டுக்கலாம். சரிச்சு இந்த பக்கமும் பாக்ஸ் போட்டுக்கலாம். இன்மைதான் இருக்குது ஒரு ட்விஸ்ட்டு. சில பேர் இந்த பாக்ஸில் 1 இன்ச்சு 1.5 இன்ச்சுன்னு கணக்கு பண்ணி
அப்படி பாக்ஸ் வரைஞ்சி விட்டுறீங்க. அது ரொம்ப தப்பு. அப்படி வரவே செய்யாது. நீங்கள் எவ்வளோ பெரிய கட்டிங் போட்டிங்கனாலும் அது சரி வராது. நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த ரவுண்டு ஆம் பகுதியோட சென்டர் பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? நீங்கள் கவனமாக பாருங்கள், இதுதான் முக்கியம். ஆம் ரவுண்டோட சென்டரில் இந்த முக்கோட சென்டர் வரைக்கும் இதுதான் அது. ஆமோட சென்டர் 8 இன்ச் இருக்குது. இதில் அளவு ப்ளவுஸில் 8 இன்ச் இருக்குது. அந்த 8 இன்ச்சை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இனி கை பொறுத்துறதுக்காக என்ன பண்ணணும், 1/2 இன்ச்சு விடணும். தெரியுதா உங்களுக்கு? 1/2 இன்ச் விடணும். இதை மேலேருந்து ஜாயின் பண்ணி கீழே கொண்டு வந்து வாங்க. இப்போ நீங்கள் இந்த கோடு நான் போட்டு முடிச்சிட்டேன், அப்போ ஆம் ரவுண்டு வந்து ஓகேவா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எப்படி சொல்கிறது, நீங்கள் இப்போ போட்டோம், சரி நம்ம அதை அளந்து நம்ம போட்டிருக்கோம், ஆனால் நம்ம போட்டிருக்க மெத்தட் ஓகேவா அதை பார்த்துடலாமா? அதை நீங்கள் எப்படி பார்க்கணும் தெரியுமா? ஃபஸ்ட்டு ஆம் ரவுண்டை செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆம் ரவுண்ட் செக் பண்ணுங்கள். நான் சொல்லிகிட்டே இருக்கேன், ஆம் ரவுண்ட் செக் பண்ணாமல் ப்ளவுஸ் தைக்காதீங்க. சில பேர் அதை கணக்கே எடுக்க மாட்டேங்கிறீங்க. இப்போது 7.75 இருக்குது. நான் காமிச்சேன் இல்லையா, ஒரு விரல் தாண்டி ஒரு விரல் அப்படி நண்டு மாதிரி ஆம் ரவுண்டை செக் பண்ணுங்கள். 7.75 வச்சா வந்திருக்கா? இனி இந்த 7.75 மேலே ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லையா, அதுலேருந்தே நீங்கள் நான் காமிக்கிறேன் இல்லையா, ஒரு விரல் எடுத்து ஒரு விரல் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எத்தனை 7.75 இருந்தது. அந்த 7.75 இதில் வருதான்னு நம்ம செக் பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, 1/4 இன்ச்சு அதிகமாக இருக்குது. 1/4 இன்ச்சு அதிகமாக இருக்குதுன்னு அப்படியே விட்டுருலாமா? அப்படி விடக்கூடாது. நான் திரும்பியும் செக் பண்ணி பார்க்குறேன், எனக்கு அதே தான் வருது. அதுதான் இருக்குது. திரும்பி எத்தனை வாட்டி செக் பண்ணாலும் அதுதான் வரும். நீங்கள் அதை மாற்றிக்கலாம். எப்படி மாற்றுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். இந்த வளைவில் அதிகப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அந்த 1/4 இன்ச்சு உங்களுக்கு புரியுதா? பாருங்கள், உங்களுக்கே தெரியும். எதில் மிஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்களா? நான் போட்டிருந்த வளைவு அது சரியில்லை. அந்த 1/4 இன்ச்சு அதிகப்பட்டிருக்கு. நீங்கள் இதை இப்படி தான் எப்படி பக்காவாக வந்து உட்காந்துருக்கு. நீங்கள் ஆம்கோலை இப்படி கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் திரும்ப உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆம் ரவுண்டு செக்கிங் பற்றி. ஆம் ரவுண்டை இப்படி தான் செக் பண்ணணும். இப்போ பக்காவான ப்ளவுஸ் வந்து பேக் பீஸ் வந்து நம்மளுக்கு ரெடியாச்சு. நீங்கள் நிஜமாகவே இதை நம்ம கட் பண்ணிவிட்டு நாச் கொடுப்போம் இல்லையா, நாச் கொடுத்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது மேக்ஸிமம் நம்மளுக்கு அளவு வந்து தேவை இருக்காது. ஏன்னா அங்கங்கே எதுலெல்லாம் தேவையோ நாச் கொடுத்துருவோம். இதை இந்த மெத்தடில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா நீங்கள் நாச்சில் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அளவு ப்ளவுஸ் எடுத்து நீங்கள் அளக்கணுன்னே தேவை கிடையாது. நான் அளக்கவே மாட்டேன். எனக்கு அது நான் கட்டிங்லேயே சரி பண்ணிக்கிறது தான். இந்த ஆம் ரவுண்டு இவ்வளோ பக்காவாக போட்டு நாச் கொடுத்த பிறகு நீங்கள் ஸ்டிச் பண்ணால் எப்படி மிஸ் ஆகாது இல்லையா? நீங்கள் தப்பாக கட் பண்ணி வச்சுட்டு ப்ளவுஸை தச்சு முடிச்சுட்டு அளந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் அதனால் என்ன பண்ணுறீங்க, கட் பண்ணும்போதே ட்ராயிங் வரைஞ்சி வச்சுட்டு ஒரு வாட்டிக்கு திரும்ப 2 வாட்டிக்கு 3 வாட்டி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரீசெக் பண்ணிவிட்டு பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு போக போக இதில் உள்ள நுணுக்கங்கள் இன்னுமே தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டமாகவோ திரும்ப இதை பண்ணணுமாங்கிறதே தோணாது. அப்புறம் ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். இப்போ நான் காமிக்கிற மாதிரி 2 இடத்துல நாச் போடணும். அந்த 2 இடம் என்னன்னு தெரியுமா? பாடி ரவுண்ட் குறிச்சிட்டு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இல்லையா, அந்த 1.5 இன்ச்லேயும் நம்ம நாச் போடணும். கீழே 1.5 இன்ச் முதுகுக்காக விட்டுருக்கோம்ல, அதுலேயும் நீங்கள் நாச் போடணும். புரிஞ்சுதா உங்களுக்கு? 2 நாச்சும் நம்ம போட்டு எடுத்தாச்சு. இப்போ பேக் வந்து பக்காவாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. இனி ஃப்ரண்ட்டு நம்ம கட் பண்ண போகிறோம். அந்த ஃப்ரண்ட்டை நம்ம எப்படி போட்டு எப்படி கட் பண்ண போகிறோம், இதுக்கெலாம் நான் அளவு எடுக்கணும் இல்லையா, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இந்த பேக்கை தூக்கி நம்ம ஃப்ரண்டில் தூக்கி போட போகிறோம். அதுக்கு நீங்கள் கிளாத்தை எதுலேயுமே மாற்ற வேண்டாம். நம்ம பேக் வெட்டியிருக்கோம் இல்லையா, அந்த பகுதிக்கு மேலே இருக்க பக்கம் நீங்கள் இப்போ உங்களுக்கு மொபைலில் பார்க்குறதுக்கு மாற்றி இருந்த மாதிரி இருக்கும். இல்லை, நீங்கள் பேக் வெட்டிட்டு தூக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு இதுதான் கரெக்ட். இப்படி தான் இருக்கும். நான் எப்படி காமிக்கிறேனோ அதே மாதிரி தான் இருக்கும். நான் அதனால தான் இதை ரொட்டேட் பண்ணவே இல்லை. நான் எப்படி கட் பண்ணுறேனோ அப்படியே உங்களுக்கு போட்டிருக்கேன். இப்போது இதில் என்ன பண்ணணும் தெரியுமா? பாடி ரவுண்டை நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, பாடி ரவுண்டை பேக் பீஸை விட ஒரு 3/4 இன்ச்சு நீங்கள் கண்டிப்பாக அதிகமாக போடுங்க. ஒரு 3/4 இன்ச்சு நீங்கள் அதை அளந்து போட்டாலும் சரி, இல்லை கொஞ்சம் அதிகம் போட்டுட்டு அப்புறம் நம்ம வரைஞ்சிக்கலாம்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் சரி.
பேக் பீஸோட பாடி ரவுண்டு ஃப்ரண்ட்டுக்கு ஒரு 3/4 இன்ச்சு கூட தான் இருக்கும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹூக் வைக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச் விட்டுறலாமா. திருப்பி சைடு பாடி ரவுண்டில் தானே நம்ம டக் பிடிக்க போகிறோம். ஆர்ம் ஹோல் டக் வரும் இல்லையா, அதுக்கும் நம்ம 1/2 இன்ச்சு கட்டிங்லேயே கிளாத்லேயே விட்டுற போகிறோம். சரிங்களா. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் பீஸ் வந்து ரொம்ப பக்காவாக ஃபினிஷிங் கிடைக்கும். நீங்கள் இந்த மாடலில் ஸ்டிச் பண்ணி இந்த மெத்தடில் நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி போட்டு உங்களோட ப்ளவுஸ் ஃபிட்டிங் எப்படி இருந்துன்னு எனக்கு கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்காண்டி தான் நான் இவ்வளோ சிரமப்பட்டு நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்துலாமா. ஹூக்குக்காக ஒரு 1/4 இன்ச்சு விட்டுருக்கோம். இந்த பக்கம் பாடி ரவுண்ட் பக்கம் நான் ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்கேன். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஹூக் பக்கம் வந்து ஒரு 1/4 இன்ச்சு நம்ம விட்டாச்சு. அந்த பேக் பார்ட்டோட முதுகு பீஸை நம்ம தூக்கி, அதாவது அந்த மடக்கின பாகத்தை கழுத்து நம்ம தூக்கி போடும்போது அந்த ஹூக்குக்கு அந்த பக்கமாக தான் நம்ம போடணும். ஹூக்குக்கு கேப் விட்ருக்கோம் இல்லையா, அதுக்கு அங்கிட்டாக தான் நம்ம போடணும். அதுக்கப்புறம் கழுத்தை மட்டும் லேசாக மார்க் பண்ணிக்கோங்க. ஃபுல் ரவுண்ட் வரைய வேண்டாம். ஏன்னா நம்ம அதுக்கு வந்து வேறு தான் அளவு எடுத்து, அதாவது அதோட அளவு மாறும். இப்போ ஆம் ரவுண்ட் வரைஞ்சாச்சு. மெயின் அளவு, அதாவது பேக் பீஸோட பாடி ரவுண்ட் இவ்வளோ தான் இருக்குது. ஆனால் ஃப்ரண்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். மற்றபடி பேக் பீஸோட ஹைட்டையும் குறிச்சிருக்கோம். ஆனால் ஹைட்டு குறிக்க தேவையில்லை, அது ஒரு இதுக்காக குறிச்சிக்கோங்க. அது எவ்வளோ வருது, அதை தாண்டி கிராஸ் பீஸோட உயரம் போகவே போகாது, கண்டிப்பாக போகாது. அதனால் நீங்கள் இப்போ அதையும், அது வந்து சும்மா ஒரு இதுக்காக நம்ம குறித்து வச்சுருக்கோம். இப்போது பேக்லேருந்து ஃப்ரண்ட்டை மார்க் பண்ணப்போ இவ்வளோ தான் இருக்கும், இவ்வளோ தான் மார்க் பண்ணியிருக்கோம். இனி அளவு ப்ளவுஸை வச்சு என்னென்ன மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பார்த்துடலாமா. இப்போது அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டு, அப்புறம் பட்டி, அந்த பட்டியோட வளைவு, ஃப்ரண்ட்டு, நெக்கு, இவ்வளோ தான் இதில் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ண போகிறோம். ப்ளஸ்ஸு ஆர்ம் ஹோலில் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் கொண்டு வரணும், அதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது ஃப்ரண்ட்டு நெக்கை இப்படி நார்மலாக விட்டிங்கன்னா எப்படி இருக்குது, இதில் அந்த ஆர்ம் டக் பக்கத்தில் ஒரு விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ரவுண்டை கொண்டு வாங்க. தெரியுதா உங்களுக்கு. இந்த ரவுண்டை இப்படி ரவுண்டாக வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த கழுத்தோட அளவு 5.5 இருக்குது. நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த ஸ்கேல் எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அது மேலே டேப் தூக்கி வச்சிங்கன்னா அது ஒரு விஆர்டு டே மாதிரி நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டும் சந்திக்கிற இடம் உங்களோட கழுத்து இறக்கம். அந்த கழுத்து இறக்கத்தை இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா. மார்க் பண்ணி இனிமேல் அதை பாக்ஸாக போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் கழுத்துங்கும்போது அந்த கீழே வளைக்கிறோம் இல்லையா வட்டம், அதை கொஞ்சம் விரிவமாக போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் முன்னாடி கழுத்து அழகாக வட்டமாக வரும். நிறைய பேர் ஸ்டிச் பண்ணி போட்டிருக்கீங்க, பிகினர்லாம் நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறீங்க. என்ன பண்ணுறீங்க, அது கூம்பாட்டு வர்ற மாதிரி தான் இருக்குது. தெரியுதா, நான் லேசாக வெளியே வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனி ஆமில் ஒரு சின்ன வித்தியாசம். ஆம் ரவுண்டை ஒரு 1/2 இன்ச் வந்து உள்குழிவு எடுக்கணும். அந்த உள்குழிவு கீழே போயிடக்கூடாது, நறுக்கா அந்த பக்கம் போயிடக்கூடாது. இது எங்கிட்டு வைக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லட்டுமா. ஆமோட உயரத்தை முதல்ல செக் பண்ணுங்கள். அதாவது அதில் ஒரு பாக்ஸ் வந்திருக்கு இல்லையா, அதோட உயரம் 5.5 இன்ச் இருக்குது. உங்களுக்கு தெரியுதா, 5.5 இன்ச் இருக்கா. அதோட நேர்பாதி என்னன்னு பாருங்கள், 2.75. 2.75. அந்த 2.75 ஒரு 1/2 இன்ச் வைங்க. கண்டிப்பாக நீங்கள் இப்படி தான் உள்குழி விடுங்க. நீங்கள் வேறு மாதிரி எடுத்தீங்கன்னா இந்த ஒரு ப்ளவுஸுக்கும் நீங்கள் மாற்றி பாருங்கள், பக்காவாக ஃபினிஷ் வருதா இல்லையா நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். இப்போது இதை இப்படி தான் நீங்கள் உள்குழிவு எடுக்கணும். கண்டிப்பாக இந்த மெத்தட் தான் கரெக்டு. நீங்கள் உங்களோட கீழெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு சுருக்கம் வந்து குறையவே செய்யாது, அளவு தான் மாறுபடும். இப்போது உள்குழிவு எடுத்தாச்சு. இனி என்ன பண்ண போகிறோம் தெரியுமா, இந்த பட்டியோட வளைவை நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன அளவுலாம் எடுக்கணும்னு சொல்லட்டுமா. சைடு பட்டி, கொக்கி பட்டி, நடுப்பட்டி, அதுக்கு 3 அப்படி நீங்கள் தனித்தனியாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஹூக் பட்டி எடுத்துருக்கோம், 3 இன்ச் இருக்குது. 1.5 இன்ச்சு கூட்டுங்க, 4.5 இன்ச்சு நீங்கள் வச்சுக்கோங்க. ஹூக் பக்கமாக நம்ம ஹூக்குக்கு, அதாவது கழுத்து பக்கமாக முன் கழுத்து குறிச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு நான் காமிக்கிற மாதிரி ஷோல்டரில் இருந்து டேப்பை வச்சு லேசாக அந்த டாட்டை அப்படி மடக்கி பிடிங்க. அப்போ தான் உங்களுக்கு தெளிவான அளவு கிடைக்கும். இப்போது நீங்கள் இதில் எடுத்துருக்க அளவை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 10.75. நம்ம வந்து 1 இன்ச்சு கூட்ட போகிறோம். ஹூக்கு பட்டிக்கு 1.5 இன்ச்சு கூட்டணும். ஷோல்டர் பட்டிக்கு, அதாவது நடுப்பட்டிக்கு வந்து 1 இன்ச்சு கூட்டியிருக்கோம்.
இதை நேர்கோடாக மாற்றி விட்டுடலாம். ஏன்னா கிராஸோட உயரம் இவ்வளவு தான், முன்பக்க உயரம் வந்து இவ்வளவு தான். இனி சைடு பட்டியும் குறிச்சிக்கலாம். சைடு பட்டிக்கு நான் 3/4 இன்ச்சு தான் கூட்டுவேன். நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஹூக் பட்டி 1.5 இன்ச்சு, சென்டர் பட்டி 1 இன்ச்சு, சைடு பட்டி 3/4 இன்ச்சு. இப்போ 3/4 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. இன்னொன்று சென்டர் பாயிண்ட். இந்த சென்டர் பாயிண்ட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. நிறைய பேர் ஷோல்டரோட நடுப்பாகத்தை நீங்கள் குறித்து விட்டுறீங்க. நீங்கள் அப்படி பண்ணவே கூடாது. சென்டர் பாயிண்ட்டுங்கிறது ப்ளவுஸ்லேயே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அளந்துக்கோங்க. 3/4 இருக்குது. அந்த 3/4 நம்ம ஹூக்குக்காக விட்டுருக்கோம் இல்லையா, ஒரு 1/4 இன்ச்சு, அதிலிருந்து தான் வைக்கணும். இப்போ நீங்கள் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டீங்களா? இது ஷோல்டரோட சென்டரில் வருதா? இல்லை, கொஞ்சம் உள்பக்கமாக தான் வருது. இனிமேல் இந்த முக்கியமான விஷயம் என்னென்னா டாட்டு. இந்த டாட்டை எல்லா டெய்லருமே நாங்கள் என்ன பண்ணிடுவோம், இதை மடக்கி தான் விடுவோம். சில பேர் கட் பண்ணி விட்டுருவாங்க. அப்போது இதை எப்படி அளக்குறதுனா, அந்த மடக்கி விட்டுருக்கோம்ல, அதில் முக்கில் இருந்து அந்த ஸ்ட்ரைட்டாக அந்த தையல் வர எவ்வளோன்னு பாருங்கள். 3/4 இன்ச்சு இருந்துன்னா 1/4 இன்ச்சு கூட்டிடணும். 1 இன்ச்சு இருந்துன்னா 1.25 இன்ச்சு ஆக்கிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் 1/4 இன்ச்சு கூட்டிக்கணும். அந்த முக்கு வர அளந்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அந்த டாட்டு அகலத்தை அளக்கிறதுக்கு இதுதான் மெத்தடு. டாட் அளந்துருக்கோம், அந்த மடிப்பு வர அளக்குறோம். அது கீழே போக நம்மளுக்கு முடியாது, அது கரெக்டாக அளக்கவும் வராது. சில டெய்லர் பார்த்த உடனே இதில் 1 இன்ச்சு இருக்குது, 1.25 இன்ச்சு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா அந்த மடக்கோட ஸ்டார்டிங்லேருந்து அந்த தையல் வரை அளந்துட்டு ஒரு 1/4 இன்ச்சு கூட்டிக்கோங்க. இதில் 3/4 இன்ச்சு இருந்தது, 1/4 இன்ச்சு கூட்டி 1 இன்ச் ஆக்கி இந்த வளைவை நான் போட்டு விட்டுட்டேன். தெரியுதா? சென்டர் பாயிண்டோட இந்த பக்கம் 1 இன்ச், அந்த பக்கம் 1 இன்ச் அப்படி குறித்து ஹூக் பட்டியிலேருந்து அதில் ரவுண்ட் பண்ணி இந்த பக்கமாக ரவுண்ட் பண்ணி அந்த வளைவை நம்ம கப்பல் மாதிரி முடிச்சு விட்டாச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். அளவு நீங்கள் மார்க் பண்ணுறீங்களா? இன்னொன்று, நீங்கள் மார்க் பண்ணுறதுக்கு உள்ளேயும் வெளியேயும் எடுக்காதீங்க. சில பேர் மார்க் பண்ணிவிட்டு உள்பக்கமாக வெட்டிட்டு போகிறீங்க, சில பேர் பின்பக்கமாக வெட்டுறீங்க. அப்படிலாம் இல்லை. எதை வச்சு மார்க் பண்ணுறீங்களோ அதை கரெக்டாக சென்டராக கட் பண்ணிட்டு போங்க. இப்போது நம்ம இந்த ஃப்ரண்ட்டை கட் பண்ணி சூப்பராக எடுத்தாச்சு. இதை எடுத்துகிட்டு அந்த சென்டர் பாயிண்டில் நம்ம நாச்சி விட்டுருக்கலாம். கண்டிப்பாக அந்த நாச்சை விடுங்க. நீங்கள் இல்லாட்டி அப்பப்போ உங்களுக்கு அளந்து அதை வைக்கிறது கஷ்டமாக இருக்கும். சென்டர் டாட்டு, அதாவது சென்டர் பாயிண்டில் நீங்கள் நாச்சு கொடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் பீஸும் பட்டி எப்படி கட் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். அந்த பட்டி கட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து ரொம்ப கஷ்டமாக ரொம்ப கூராட்டு அப்படிலாம் வரையணும்னு ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு 5 இன்ச்சு உயரத்தில் நீங்கள் ஒரு பாக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பாக்ஸ் வந்து சமம், அதாவது கோணையாக இல்லாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் ஒரு மாதிரி கிராஸாக அந்த பட்டி வெட்டின இடம் இருக்குல்ல, ஃப்ரண்ட் கட் பண்ண இடம், அது நம்ம வந்து எடுத்து விட்டுக்கலாம். இப்போது 5 இன்ச்சுக்கு நம்ம வந்து உயரம் வச்சாச்சு. இனி எவ்வளோ அகலம் வேணும்னு தேவைப்படுதில்ல, அந்த ஒன்றுக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அளவு ப்ளவுஸில் மாற்று பக்கம் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஹூக் பட்டியிலேருந்தோ வி பட்டியிலேருந்தோ இந்த எக்ஸஸாக நம்ம விட்டுருக்கோம் இல்லையா, தையலுக்கு விட்ட அளவு வரைக்கும் நீங்கள் குறிச்சிக்கோங்க. நம்மளுக்கு பட்டிக்கு தேவை இவ்வளோ தான். நம்ம இப்போ அந்த 5 இன்ச்சை குறிச்சிருக்கோம். ஒரு 3.5 இன்ச்சுக்கு நம்ம மடிப்பு பாகத்துலேருந்து, அதாவது நம்மளுக்கு முன்னாடி 3.5 இன்ச்சு குறிச்சிட்டு அதில் ஒரு 3/4 இன்ச்சுக்கு வளைவு எடுத்துக்கோங்க. நான் காமிக்கிற மாதிரி பெர்ஃபெக்டாக வந்து பொருந்தும் உங்கள் பட்டியோட. இவ்வளோ தான் பட்டி. இனி ஸ்டிச்சிங்கில் நான் ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறதுன்னு தனியாக உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் அந்த மெத்தட்லேயே இதை பொறுத்துங்க, சூப்பராக வரும். இப்போது நம்ம இந்த பட்டியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது எப்படி சொல்கிறது, நடுவில் ஒரு பொருத்து இருக்கு இல்லையா, அதையும் நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டு இனிமேல் உங்களுக்கு எக்ஸஸாக துணியை பொறுத்து ஒரு 2-3 பீஸ் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு பக்கம் 3 பீஸ் வர்ற மாதிரி எடுப்பேன். இதில் வந்து சாரீ வேறு எதுவும் மாடல் இல்லை, இது வந்து எக்ஸஸாக தான் இருக்குது, அதிகமாக தான் இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் இப்படி போட்டு நீங்கள் அந்த கிளாத்லேயே எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா லைனிங் பீஸில் எடுத்துக்கலாம். இல்லை லைனிங் பீஸ்லேயும் அதுலேயுமே இல்லை, மெயின் பீஸ்லேயும் இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா எக்ஸஸாக தான் நம்ம உள்ளே வேறு கலர்னாலும் பரவாயில்லன்னு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இப்போது பட்டியை கட் பண்ணியாச்சு. இப்போது கை கட் பண்ணிடலாம். நம்ம ஒரு நல்விளிம்பு ஏற்கனவே ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஒரு பக்கம் நல்விளிம்பு இப்படி நீளமாக நம்மளுக்கு கிடைக்கும். அதை 4ஆக மடித்து போட்டுக்கலாம். 4ஆக மடித்து போட்டுட்டு ஃபஸ்ட்டு கை கட் பண்ணும்போது நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த கிளாத்து ஓட அகலம் வந்து நம்மளுக்கு போதுமா போதாதா.
அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். அதுக்கு கையோட இடைக்கையை நீங்கள் அளந்துக்கோங்க. 6.25 இன்ச்சு இருக்கா? இந்த 6.25 இப்படி வச்சுட்டு இதுக்கப்புறமா நம்மளுக்கு என்ன வேணும்? 1.5 இன்ச்சு தையலுக்கு வேணும். பாடிக்கு 1.5 இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லையா? அப்போ இதுக்கும் 1.5 இன்ச்சு நம்மளுக்கு வேணும். உள்ளே ஒன்று ஊத்தையாக மடிஞ்சு கிடந்துன்னா இப்படி ஸ்கேலை வச்சு தட்டி நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு 1.5 இன்ச்சு தேவைக்காக மேலே இருக்க 2 பீஸை நான் காமிக்கிற மாதிரி உள்ள நகட்டி போட்டுக்கோங்க. இப்படி போட்டிங்கன்னா நீங்கள் 4 பீஸுக்குமே ஒட்டு கொடுக்க தேவையில்லை, 2 பீஸுக்கு ஒட்டு கொடுத்தா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா? 6.25, இதுக்கப்புறமா 1.5 இன்ச். அப்போது இந்த துணியில் நீங்கள் கை கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இனி வாங்க கைக்கான ப்ராசஸ் என்னன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு ஹெம்மிங் பண்ணுற கிளாத்தாக இருந்துச்சுன்னா 1.5 இன்ச்சு நீங்கள் விட்டுக்கோங்க. பார்டர் இருக்குது, நான் மாற்றி தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு இன்ச்சு அப்படி தான் விட்டுற மாதிரி இருக்கும். பார்டர் இருந்துச்சுன்னா பார்டர் இருக்கா இல்லைன்னா ஹெம்மிங் பண்ண அதுக்கேற்றால கீழே இருக்கிற அளவை நீங்கள் விட்டுக்கோங்க. 1.5 விட்டுக்கலாம், 1 விட்டுக்கலாம். இப்போது ஹைட் அளந்துக்கலாம். ஹைட்டு நீளம் வந்து எப்போதுமே ஷோல்டர் பக்கமாக நீங்கள் அளந்துக்கோங்க. ஷோல்டருக்கு நேராக அந்த பொறுத்து பக்கம் தான் நீளம். அளந்தாச்சு, 5.25 வச்சாச்சு. இப்போது அடிப்பாகத்தை அளந்துக்கலாம். 5.25 ஒரு பாயிண்ட்டும் இருக்குது. நல்லா இந்த பக்கத்தை இழுத்து விட்டு நீங்கள் வைங்க. 5.25 ஒரு பாயிண்ட்டும் அதில் இருக்குது. அதை இந்த அடிப்பாகம் கீழே ஒரு கோடு போட்டிருக்கோம் இல்லையா? அதில் அதாவது நீளத்துலேருந்து டேனா ஷேப்பில் நீங்கள் அந்த அடிப்பாகத்தை குறிச்சிக்கோங்க. 3வது இடைக்கை நம்ம ஏற்கனவே குறிச்சிருக்கோம், இருந்தாலும் 6.25 இப்போ குறித்து அதை கோடாக்கி விட்டுக்கலாம். இப்போது நம்மளுக்கு பாக்ஸ் கிடச்சிடுச்சு. இனி நம்ம என்ன பண்ண போகிறோம்? அடிங்கை மட்டும் குறிக்க போகிறோம். அடிபாகம் குறிச்சிருக்கோம் இல்லையா? அந்த மார்க்கில் இருந்து இடைக்கை கோட்டில் நம்ம அடிங்கையை அளந்து வைக்க போகிறோம். 2.25 இன்ச்சு. இப்படி தான் நான் காமிக்கிற மாதிரி சரிவாக இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இனி நான் கைக்கு வந்து மேல் பாகம் ஒரு 1.5 இன்ச்சு வச்சுக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து பெண்டு, அந்த ஆம் ரவுண்டுக்கான அளவு. அதாவது அதுக்கு அங்கிட்டு அது கோட்டில் போகக்கூடாது. இதே மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. முடிஞ்சுது. இப்போது நம்ம போட்டிருக்க ஆம் ரவுண்டு நம்ம வரைஞ்சிருக்க ஏற்கனவே பின்னாடி மேலே இழுத்துலாம் வரையாதீங்க, அது தப்பு. நான் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா? இப்படி தான் போடணும். சில பேர் ரவுண்டாக போடுறேன்னு அப்படியே போட்டு விட்றீங்க. அதாவது ரவுண்டாக வரும் என் கை, உங்கள் கையெலாம் ரவுண்டாக வரவேன். இனி இது கரெக்டானு செக் பண்ணணும் இல்லையா? இப்படி மேலே இருக்க பேக் சைடு ப்ளவுஸோட பேக் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? அதை எடுத்துக்கோங்க. இப்படி செக் பண்ணிகிட்டே வாங்க. நான் காமிக்கிறேன் இல்லையா? கரெக்டாக வந்து உட்காருது. ப்ளவுஸ் சூப்பராக ஃபிட்டிங் வரும். தெரியுதா உங்களுக்கு? கரெக்டாக நாச்சு வருது. அப்போ இந்த ஆம் ரவுண்டு வந்து கரெக்டு. அதில் ஏதாச்சும் மிஸ் ஆச்சுன்னா நீங்கள் அதை திரும்பி ரெடி பண்ணி தான் நீங்கள் இதை கட் பண்ணணும். இப்போது நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா எல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஒட்டு கொடுக்கறதுக்காக நம்ம இதில் வெட்டி நம்ம இதை சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதை கட் பண்ணியாச்சு. அதில் பொறுத்து இருக்கு இல்லையா? அந்த பொறுத்தை கட் பண்ணி விட்டுக்கோங்க. 2 இடத்துல நாச்சு கொடுக்கணும். ஒன்று எக்ஸஸ், அதாவது கையோட இடைக்கை எடுத்துகிட்டு திருப்பி 1.5 இன்ச்சு விட்டுருக்கோங்க, அதையும் அடையாளப்படுத்திக்கோங்க. சென்டர் கையையும் நீங்கள் அடையாளப்படுத்திக்கோங்க. இனி ஒட்டு இருக்க பக்கத்தில் நம்ம இப்போ என்ன பண்ண முடியாது, அது என்னது கிராஸ் கட் பண்ண முடியாது. நம்ம வந்து அதை பேக் சைடு போட்டுடலாம். அப்போ ஃப்ரண்ட் சைடு நம்ம இதை எடுத்துக்கலாம். இதுக்கு எப்படி கிராஸ் கட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த முதல் சென்டர் நாச்சில் சைடு நாச்சை கொண்டு நான் காமிக்கிற மாதிரி வைங்க. வச்சுட்டு அந்த மடிப்பு இருக்கு இல்லையா? அந்த மடிப்பில் ஒரு 1/2 இன்ச்சு நீங்கள் கோடு போட்டுக்கோங்க. இந்த 1/2 இன்ச்சை அப்படியே சரிவாக எங்கே எடுத்துகிட்டு போயிருங்க? அந்த சென்டர் நாச்சுக்கு எடுத்துகிட்டு போயிருங்க. காமிக்கிறேன், தெரியுதா உங்களுக்கு? இதை விட ஈஸியாக இந்த மெத்தட்லேயே உங்களுக்கு கிராஸ் கட் பண்ண வரலன்னா கிராஸே நீங்கள் கட் பண்ணவே வேண்டாம், சும்மா கையை பொருத்தி விட்ருங்க. சூப்பராக வரும். இந்த கை கிராஸ் கட் பண்ணிங்கன்னா கை உங்களுக்கு பொருத்தும் போது தெரியுதா? இனி இதை விரித்து வைங்க. விரித்து வச்சுட்டு அதில் ஒரு டேனா இருக்குது, அந்த டேனாவை சைடு நாச்சுக்கு மேலே, சைடு நாச்சு கட் பண்ணிடக்கூடாது, அதுக்கு மேலே இதை எப்படி சரி பண்ணி விட்ருங்க. சூப்பராக அழகாக வந்திருக்கு. இப்போது அந்த சைடு ஒட்டுறதை நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ இதை மடித்து நம்ம ஒட்டி வச்சுக்கலாம். இனி நம்ம அடுத்தால என்னது கட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ இதுவும் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா? பேக்கு ஃப்ரண்ட்டு, அதில் இப்படி ஒரு ஷேப்பில் எல்லாருக்குமே கிடைக்கும். இதே மெத்தடில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா, இது வந்து நான் எப்போவுமே இதை என்ன பண்ணிப்பேன், கிராஸ் கட் பண்ணுறதுக்காக வச்சுப்பேன். நீங்கள் இதில் கிராஸ் கட் பண்ணுங்கள். ஒரு 1.25 இன்ச் அவ்வளோ அளவுக்கும் உங்களுக்கு கிராஸ் தேவைப்படும். நீங்கள் அவ்வளோவும் எடுத்துக்கோங்க. இது ஒரு 1 இன்ச் இருக்கும்.
1 இன்ச் அளவுக்கு நான் காமிக்கிறேன் இல்லையா, இந்த கிளாத்தை இப்படி போட்டு இவ்வளோ சரிவில் நீங்கள் இந்த கிராஸை கட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். கிராஸ் கட் பண்ணும்போது நம்ம நேராக கட் பண்ணுறோமான்னு பார்த்துக்கோங்க, கவனித்து கட் பண்ணி எடுங்க. ஏன்னா முன்ன பின்ன அப்படியே வச்சுட்டே நீங்கள் வரும்போது உங்களுக்கு அதில் சிரமங்கள், அதாவது கூட குறை இருந்துச்சுன்னா உங்களுக்கு தைக்கிறதுல சிரமம் இருக்கும். இப்போ நீங்கள் அதை சரி பண்ணி எடுத்து கொண்டாந்தாச்சு. கட் பண்ணிடலாமா? இனி கிராஸ் கட் பண்ணி எடுத்துருக்கோம். எடுத்துகிட்டு இதை ஸ்டெப்ஸ் அடிக்கிறீங்க, ஒன்று ஒன்றா அடுக்கி. ஏன்னா அப்படி தூக்கி அப்படி மொத்தமாக போட்டுற வேண்டாம். உங்களுக்கு அது தைக்கும்போது கெட்டி வைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எல்லா பீஸையும். இப்போ இப்படி ஒன்று ஒன்றா அடுக்கி ஒரே ஸ்டெப்பாக நம்ம கையில் எடுத்துக்கலாம். எடுத்து அதை ஒரு இடத்துல வச்சிட போகிறோம். இனி அடுத்து ஹூக் பட்டியும் வி பட்டியும் எப்படி கட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதை நல்லா நம்ம ஒரு சேர மடித்து நம்ம நவுட்டி வச்சாச்சு. இனி என்னென்ன கிளாத்லாம் கிடக்கு, இப்படி தான் 2-3 குட்டி குட்டி பீஸ் கிடக்கு. இதில் ஒன்றில் ஒரு 2.5 இன்ச்சு அது மடக்கி போட்டால் 1.25 தான் வரும். இது வந்து வி வைக்கிறதுக்காக. நான் மெயின் பீஸை யூஸ் பண்ணாமல், ரொம்ப நெட்டாக இருந்தால் மெயின் பீஸ் யூஸ் பண்ணுறதில்ல, லைனிங்லேயே வச்சுப்பேன். அப்படின்னா 4 இன்ச் வேணும். இது வந்து எப்படி சொல்கிறது, நான் மெயின் பீஸ் சேர்த்துப்பேன், அதனால் ஒரு 2.5 இன்ச்சுக்கு கொக்கி வி வைக்கிறதுக்கு கிளாத்தும் மொத்தமே 2 இன்ச், மடக்கி போட்டால் 1 இன்ச்சு தான் இருக்கும். அதில் ஹூக் வைக்கிறதுக்கு நீங்கள் ஹைட்டை நான் இப்போ காமிச்சேன் இல்லையா, இந்த மெத்தடில் செக் பண்ணிக்கோங்க உங்களோட ஹைட்டு இதுக்கு செட் ஆகுமா செட் ஆகாதான்னு சொல்லி. இப்போ நம்ம இதையும் மடித்து எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு இனி என்ன பண்ண போகிறோம், மெயின் பீஸை நம்ம லைனிங்கில் எப்படி கட் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். இப்போ பார்டர் யாரும் முதுகுக்கு வைக்கிறது ட்ரெண்டிங் கிடையாது. நீங்கள் ஒரே பக்கம் பார்டரில் கை கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஒட்டு போட வேண்டியிருக்கும், அது நல்லாவும் இருக்காது. நீங்கள் 2 பக்க பார்டரையும் நான் காமிக்கிற மாதிரி ஒன்று சேர்த்துக்கோங்க. தெரியுதா? இதில் 2 பக்க பார்டரும் இருக்குது. 4 பீஸ், அதாவது 2 பீஸையும் ஒரே இடத்துல போட்டிருக்கோம். இப்படி மடக்கிக்கோங்க. இப்படி மடக்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒட்டு போடுற அவசியம் இருக்காது. நம்ம இப்படி மறைச்சி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் மடித்து போடும்போது இதில் ஒட்டுக்காக நம்ம விட்டுருக்கோம், அதை நீங்கள் கவனித்து சென்டர் நாச்சை கவனித்து நீங்கள் கையை தூக்கி போடுங்க. நான் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, ஒரு 1/4 இன்ச்சு கேப்லையே நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. நான் மெயின் பீஸ் கட் பண்ணும்போது லைனிங் பீஸோட எல்லா பீஸையுமே நான் வந்து கொஞ்சம் விட்டு தான் கட் பண்ணுவேன். இப்போ கையை கட் பண்ணி நம்ம இப்படி மடக்கி தனியாக வச்சுக்கலாம். இனிமேல் இந்த கிளாத்தை நம்ம கை கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு நேராக உங்களுக்கு இதில் ஒரு மடங்கி தன்னால் மடங்கிடும், 2ஐயும் சேர்த்துருவோம் இல்லையா, அந்த பார்ட்டை நீங்கள் அப்படியே தூக்கி போடுங்க. எதையும் உங்கள் இஷ்டத்துக்கு, அதாவது நீங்கள் ஒவ்வொரு இடத்துல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது குழம்பி போயிடும். எப்போதுமே இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு கழுத்தெல்லாம் அடிக்கும்போது துணி அங்கிட்டு இங்கிட்டு புஷ்ஷுன்னெலாம் நிற்காது இப்படின்னா, ஏன்னா அது வந்து அது போக்கில் விழும் இல்லையா, அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இங்கே இப்போது கீழே இருக்கு இல்லையா, கீழே ஒரு மாதிரி மிஷின் குத்து ஒரு மாதிரி அடுக்கடுக்காக குத்து கொடுக்கும் சேரீல, இது அதில் இருந்தது, அதனால மேலே தூக்கி போட்டிருக்கேன், இல்லாட்டி கீழவே போட்டிருக்கலாம். இந்த பேக் சைடை நீங்கள் இப்படி தூக்கி போடுங்க. ஃப்ரண்ட்டை இப்படி ஒட்டுனாலே தூக்கி மேலே போட்டுருங்க. எப்படின்னா நம்ம கட் பண்ணும்போது கழுத்தும் ஒட்டி இருக்க மாதிரி போடுவோம் இல்லையா, இது அப்படி போடல. கழுத்து பக்கம், பேக்கோட கழுத்து பக்கம் அங்கே ஆம் ரவுண்ட் வந்துருக்கு, நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து இதுக்கு தேவையில்லை, ஏன்னா இதில் கொஞ்சம் துணி அதிகமாகவே இருக்குது. ரொம்ப துணி கம்மியாக இருந்தாலுமே நம்ம வந்து ப்ளவுஸை இந்த மெத்தடில் போட்டிங்கன்னா கட் பண்ணி எடுத்துட முடியும். ஏன்னா நம்ம ஓரளவு ஹூக்கு எல்லாமே அதிலே கிராஸ் பீஸ் எல்லாமே லைனிங் கிளாத்தில் எடுத்துடுறோம். அதனால் இது வந்து இப்படி போட்டாலே நம்மளுக்கு வந்து பக்காவாக கிடைக்கும். கழுத்தை மட்டும் நான் எப்போவுமே கரெக்டாக வெட்டிப்பேன், கழுத்தும் ஷோல்டர் ஹைட்டையும். அது வந்து ஏன்னா நான் அடித்து தான், அந்த இன்விசிபிளாக தான் கழுத்து நான் எல்லா ப்ளவுஸுக்குமே தைக்கிறது. அதனால் எனக்கு நான் ஸ்டிச் பண்ணி வரும்போது எனக்கு கழுத்து கரெக்டாக கட்டாக இருந்தால் தான் என்னோடய ஸ்டிச்சிங்கில் அது வந்து கரெக்டாக வரும். அதனால் மற்ற இடம் எல்லாமே காலேஜ் விட்டுருக்கேன். கழுத்தும் ஷோல்டர் ஹைட்டும் பேக் சைடுக்கு மட்டும் அது வந்து நான் இப்படி தான் கட் பண்ணி எடுப்பேன். இனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லா பக்கமும் கொஞ்சம் கேப் விட்டு நம்ம அதை சூப்பராக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பேக் பீஸ் கட் பண்ணியாச்சு. ஒவ்வொரு பீஸ் கட் பண்ண நீங்கள் நான் காமிக்கிற மாதிரி சுருட்டி எடுத்துருங்க, உங்களுக்கு ரொம்ப நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். கசம்சான்னு இருக்காது. ஒரு இது நீட்டாக இருந்தாலும் நமக்கு அடுத்தடுத்து செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் சுருட்டி இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்து அதை தனியாக வச்சாச்சு. இனி ஃப்ரண்ட் கட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரண்ட்டை அப்படி அதே மெத்தடில் தூக்கி போட போகிறோம். கொஞ்சம் 4 பக்கமும் கேப் இருக்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. நம்ம ஸ்டிச்சிங்கில் 4 பக்கமும் சேர்த்த பிறகு, ஜாயின் பண்ண பிறகு நம்ம எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணிக்கலாம்.
பேக்குக்கு நெக்குக்கு எடுத்த மாதிரி ஃப்ரண்ட்டுக்கும் நெக்குக்கு நம்ம கட் பண்ண தேவையில்லை. இவ்வளோ பொறுமையாக என்னோடய வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு. ஆனால் ஒன்று, இந்த வீடியோ ஒரு பக்கம் ஓட விட்டுட்டு உங்களோட கிளாத்தையும் ஒரு பக்கம் வச்சு நீங்கள் இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் உடனே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ரிப்ளை நான் வேகமாக, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வேகமாக உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பேன். உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட மெத்தடை பாதி இதில் போட்டு பாதி ஏன் மெத்தட் அப்படி வேண்டாம். ஃபுல்லாக ஒரே மெத்தடில் நீங்கள் அதை கரெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. இப்போ நம்ம இதை ஃப்ரண்ட்டையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம சேர்த்து வச்சிடலாமா? இனி இந்த எக்ஸ்ட்ரா இருக்குல்ல இந்த பீஸு, இதில் வந்து நம்ம பட்டி எக்ஸ்ட்ராஸாக இருக்கிறத நம்ம எடுத்து இதில் போட்டுக்கலாம். சரிங்களா? நம்ம ஏற்கனவே அந்த லைனிங் கிளாத்து அதில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? அதில் வந்து நம்ம இதை வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். லைனிங் பீஸ் எடுத்து அப்படியே அது மேலே வச்சு நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் கூட ஹைட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நம்ம ஸ்டிச்சிங்கில் இதை கரெக்ட் பண்ணிக்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீளம் வந்து கூட இருந்தாலும் உள்ளே மடக்கி விடுறதுல நம்மளுக்கு அதோட திக்னஸ் தான் கிடைக்கும். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் உங்களுக்கு கூட கொஞ்சம் நீளம் இருக்கிற நீளத்தை நீங்கள் அப்படியே வைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பட்டி எடுத்தாச்சு. இப்போ அங்கே ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கதை அது மேலே தூக்கி வச்சு நம்ம அப்படியே மடித்து எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? இப்போது இதையும் நம்ம சுருட்டி அங்கே எடுத்து வச்சுக்கலாம். இனிமேல் என்னதெல்லாம் எல்லாம் கட் பண்ணது எல்லாத்தையும் ஒரு சேர எடுத்து அதை மடித்து நம்ம அதை ஒரு கட்டு கட்டி நம்ம வைக்க போகிறோம். உங்களுக்கு இவ்வளோ நேரம் நீங்கள் என் வீடியோ பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு எதுவும் குழப்பமாக இருந்துச்சுன்னா அதை எப்படி சரி பண்ணலாம் நீங்கள் கேளுங்க. நான் உடனே உங்களுக்கு ரிப்ளையாக கொடுக்குறேன். நான் வந்து எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பாருங்கள். ஒரு 4 ப்ளவுஸ் விட்டு எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு ப்ளவுஸாக கட் பண்ணி ஒவ்வொரு ப்ளவுஸாக போட்டு பாருங்கள். அதாவது நீங்கள் ஒரு ப்ளவுஸை எடுத்து ஒரு ப்ளவுஸை கட் பண்ணி அதை போட்டு பாருங்கள். எந்த இடம் சுருக்கம் வருது, எந்த இடத்துலையா சுருக்கம் வந்துச்சுன்னா அதை 2வது ப்ளவுஸில் கரெக்ஷன் பண்ணுங்கள். கரெக்ஷன் பண்ணி 4வது ப்ளவுஸ் உங்களுக்கு பக்காவாக கிடைக்கும். நம்ம வீக்காக கொடுத்துருந்தோம் இல்லையா, அதுக்கு மெயின் பீஸ் தேவையில்ல. அதனால் நம்ம அந்த மெயின் பீஸையும் எடுத்துருக்கோம். வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம எல்லாம் ஒரு சேர கட்டிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். ரொம்ப உங்களுக்காக நான் மெனக்கெட்டு எடுத்த வீடியோ இது. உங்களோட சப்போர்ட் எனக்கு இன்னும் மேலும் மேலும் நீங்கள் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இதில் புரியலைன்னா நீங்கள் அதை திரும்ப ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக திரும்ப அதை ஓட விட்டோ அரிச்சு விட்டோ பார்க்காதீங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. அதை எப்படி இவ்வளோ புரிஞ்சிக்க முடியுமோ அவ்வளோ மெதுவாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று, நம்ம வந்து கைக்கு ஒட்டு போட்டிருக்கோம் இல்லையா, அதை வந்து ரொம்ப அக்யூரேட்டாக அளந்துலாம் எடுக்க வேண்டாம். இந்த மாதிரி இதோட ஹைட்டுக்கு செட் ஆகிற மாதிரி கொஞ்சம் அப்படி கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கை எப்படி ஒட்டு போடுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் சேனலில். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நான் நிறைய கொடுத்துட்டே இருப்பேன். நான் என்ன மாதிரி வீடியோ கொடுக்கணும், உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ தேவைப்படுதுன்னு நீங்கள் எனக்கு தெரியப்படுத்துங்க. நான் அதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் விரும்பின மாதிரி நான் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்படி ஒரு லாஸ்ட்டாக ஏதாச்சும் வச்சு கட்டி வச்சுக்கோங்க. நம்ம கட் பண்ண எதுவுமே தொலைஞ்சு போயிடக்கூடாது. அதுக்காக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.